இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஓடுனா ஓடுங்க, நிற்காதீங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடிக்கிட்டே இருக்கு. நானும் வளங்கிற தியாகு எல்லாரும் டான்ஸ் ஒரு 100 பேர். இப்போ ஓடும் போது என்ன சொல்றது, ஏதோ யானை இறங்கிருச்சு போல் இருக்கு மலையில இருந்து. எங்களுக்கு ஓடும் போது பின்னால் அல்வா வாசங்க சொல்றான், அண்ணே அதுக்கு வெள்ளையை கண்டு ஆகாதான் வேட்டியை அவுத்துருங்க. உடனே தியாகி என்ன செஞ்சா, வெள்ளையை கண்டு ஆகாதான தியாகி வேட்டி அவுத்து போட்டுட்டு, ஐயோ வெள்ளையை கண்டு ஆகாது ஏன்டா போலே சொல்ல அப்படின்னு போகும்போது, இன்னைக்கு சட்டியை வேற வெள்ளையா போட்டு வந்துருக்கு. ஆக இன்னும் என்ன விரட்டுதுன்னு தெரியல. இப்ப நான் கேட்கிறேன், என்னடா விரட்டுறது அப்படின்னு கேட்டேன். தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஆமா, தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? ஓடுனாங்க, ஓட வேண்டியதானே. சொல்லி தொலைங்கடா. அவருக்குள்ள கேட்டா எதுக்கு தெரியலாமா ஓட சொல்றாங்க. ஆனா சீரியஸா சொல்றாங்க, நிக்க வேணா ஓடுங்க. பொம்பளை பிள்ளைலாம் அழுதுகிட்டே ஓடுது. மலை அடிவாரம் நேரா தியாகி அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல, மனோபலமும் கண் கலங்கிட்டாப்புல. எனக்கு லேசா கொஞ்சம், நான் தான் கதாநாயகன் இந்த படத்துல. அப்படி ஒரு ஓட்டம் ஓடும்போது எல்லாரும் படுப்பீங்களா அப்படின்னு படுக்கவா, யானை வரட்டுன்ற மாதிரி நம்ம நினைச்சா படுக்க சொல்றாங்க. மறுபடியும் படுத்துட்டான். அவனும் படுத்துக்கான். பின்னால சொல்லிட்டே வர்றான் பாருங்க நல்ல வாசி. அவனும் படுத்துக்கான். மூச்சு யார் விடாதீங்க, பேசாம இருக்க, சைலண்டா இருக்க. அப்படி எல்லாரும் படுத்துக்கான். மறுபடியும் ஓடுங்க. என்னடா இல்ல இப்ப ஓட வேணாம் நில்லுங்க. பிடிச்சி 2 அரை விட்டான். எதுக்கு இப்ப ஓட சொன்ன, யாரு விரட்டினா, என்னடா நடந்துச்சிங்கன்னு. அண்ணே தேனியில எவனோ தேன் கொடுக்கலண்ணே, அதுல சிகரெட் எடுத்து ஒரு சிகரெட்டுக்கு உள்ள போட்டானே, அது பூரா கிளம்பிருச்சுண்ணே, அதானே ஓடணும். அப்படித்தான் ஒரு ஹீரோ பாம்பு கூட நேரமே சொல்லியிருக்கிறாரு. பாம்பு கூட நடிக்கிறது, பாம்பு கூட 15 நாளைக்கு அவர் கூட நடிக்கணுமா. 15 நாளைக்கு அவர் கூட பாம்பு கூட நடிக்கணும். பாம்பை கொண்டாந்து வச்சுட்டாங்க. பாம்பாட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க. கீழே உட்காந்துருக்கேன் பாம்பாட்டி. இவர் பாம்பை ஹீரோ வந்து கேட்டார், என்னப்பா பாம்பு நல்லா பாம்பெல்லாம் பல்ல பிடிங்காச்சாப்பா, பாம்பு நல்லா ஓரளவுக்கு பாதி உசிரில் இல்லைப்பா அப்படின்னு கேட்குறாரு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், நான் 15 நாள் நடிக்கணுமே நான். அதெல்லாம் நல்லா ஒன்றும் இல்லை சார், பல்லெல்லாம் பிடிங்க, பல்லு கட்டியிருக்கேன், எங்க பாம்பை கொத்த விட்டு காட்டு அப்படின்னாரு. இவன் பல்லு அப்படி பாம்பை எடுத்து வெளியே எடுத்து நிற்கிது பாம்பு. இவன் கீழே உட்காந்துக்கேன், அவர் நிற்கிறார். எங்கே கொத்த விடு, வாடா ராஜா வாடா வாடா வா 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 பாப்பா எப்படாச்சா எல்லாம் நீ கொத்த விடு காட்டியா அப்படின்றது மறுபடியும் ஹீரோ. வாடா ராஜா வாடா 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 சரிங்களா சார், ஒன்றும் கிடையாது சார். என்ன சாகிற சார், பாம்பை மாற்றி கொண்டாண்ட சார், இது புது பாம்பு சார். அதே போல அப்படியே 15 நாள் இவனை கொண்டு வச்சிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. பாம்பாட்டி ஹீரோ அட்வான்ஸ் அங்கனக்குள்ளே கீழே வச்சுட்டு போயிட்டாரு. முதல் நாள் 2 பாம்பு நடிக்குது. நைட்டு ரூமுக்கு வந்துடுறான். நம்ம ஹோட்டல் தங்கியிருக்கோம் ஒரு படத்துல. ஏத்து ரூம்ல அவன் ரூம்பு, ஏன் ரூம்பு ஏத்து ரூம். காலையில வெளியே வந்தான். இல்லையா பாம்பு இன்னைக்கு என்ன எத்தனை நாளைக்கு பாம்பு அப்படின்னு. ஒரு 2 நாள் ஊருக்கு இருக்கு சார். நேற்று ஒரு நாள் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் முடிச்சுட்டு போக வேண்டியதான். சரி சரி சரி, பாம்பெல்லாம் நல்லா இருக்கு. நேற்று நைட்டு ஒரு பாம்பு காணா போச்சு. அந்த லாஜில இவன் தங்கி இருக்கேன். அவன் ரூமுக்கு எதுக்கு இருக்கேன், காணா போச்சா, என்னடா பரிசை காணா போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏத்து ரூம்ல இருந்துக்கிட்டு பாம்பு காணா போச்சுன்னா தேடணும். எவர் ரூம்ல இருக்கு, யார் ரூம்லாச்சும் இருக்குச்சா. நைட்டு எதுக்கு எச்சரிக்கை படுங்கட்டான். எச்சரிக்கை படுன்னு மட்டும் இல்ல, ஒருவேளை கண்டுபிடிச்சுன்னா நீங்க எனக்கு சொல்லி விடுங்க விடுங்கட்டான். நான் ஒன்றும் செய்யல. மேனேஜரை கூப்பிட்டு சுட்கேஸ் எடுத்து வேற ஹோட்டல் மாறு. ஏன்னா தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பெல்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா போட்டாலும் பரவாயில்ல, சாச்சுக்கு தான் போடுது. ஆமா, தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது கொரட்டை கிட்ட விடுவோம், வாயை சேர்த்து போட்டுச்சுன்னா ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு அப்படியே காலி வந்துட்டு வேற ஹோட்டல் போயாச்சு.